வரலாறு என்பது வெற்றிகளால் மட்டுமல்ல, எதிர்பாராத வீழ்ச்சிகளாலும் எழுதப்படுகிறது. ஒரு நாட்டின் தலையெழுத்தையே மாற்றும் அதிகாரம் படைத்த தலைவர்கள் மக்கள் புரட்சிக்கும், இராணுவ சதிக்கும், ஊழல் புகார்களுக்கும் அஞ்சி தங்களது சொந்த நாட்டை விட்டே அகதிகளாக வெளியேறிய நிகழ்வுகள் உலக அரசியலில் பலமுறை நிகழ்ந்துள்ளது. மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதற்கு இணங்க, துப்பாக்கி முனைகளை விட மக்களின் கோபக்குரல்கள் வலிமையானவை என்பதை நிரூபிக்கும் வகையில் நாட்டை விட்டு தப்பியோடிய உலகின் 10 முக்கிய தலைவர்களை பற்றிய ஒரு தொகுப்பை காணலாம் வாருங்கள். 10 உக்ரைனின் அதிபர் விக்டர் 2014ஆம் ஆண்டு உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றிய சங்கத்தில் இணைக்க மறுத்து ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டியதால் உக்ரைன் மக்கள் மைதான் புரட்சி என்ற பெயரில் ஒரு மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்கள் அதிபர் மாளிகைக்குள் நுழைய முயன்றபோது அந்த இரவு நேரத்தில் கார் மற்றும் ஹெலிகாப்டர் மூலமாக ரகசியமாக ரஷ்யாவிற்கு தப்பினார். உக்ரைன் நீதிமன்றம் இவருக்கு தேசத்துரோக வழக்கில் 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. ஆனால் தற்போது இவர் ரஷ்யாவில் வசித்து வருகிறார். 9 துனிசியாவின் அதிபர் பென் அலி அவர்கள் 23 ஆண்டுகளாக அந்நாட்டை இரும்புக்கரம் கொண்டு ஆட்சி செய்தார். 2011ஆம் ஆண்டு ஒரு காய்கறி வியாபாரி தீக்குளித்ததைத் தொடர்ந்து வெடித்த மல்லிகை புரட்சி என்ற போராட்டம் அவரின் ஆட்சியை நிலைகுலைய வைத்தது. மக்கள் அதிபர் மாளிகையை சூழ்ந்த நிலையில் அவசரமாக தனது குடும்பத்துடன் விமானம் மூலம் சவுதி அரேபியாவுக்கு தப்பினார். பின்னர் 2019ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவிலேயே தனது 83வது வயதில் காலமானார். 8 இங்லக் ஷினாவாத்ரா அவர்கள் தாய்லாந்தின் முதல் பெண் பிரதமராக இருந்தபோது அரிசி மானிய திட்டத்தில் நடந்த ஒரு பெரும் ஊழல் காரணமாக அவர் மீது நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டது. பின் அந்த வழக்கில் 2017ஆம் ஆண்டு நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ரகசியமாக துபாய்க்கு தப்பி சென்றார். அவர் எப்படி நாட்டை விட்டு வெளியேறினார் என்பது இன்றும் ஒரு மர்மமாகவே உள்ளது. தற்போது துபாயில் வசித்து வரும் அவருக்கு சேர்பியா நாடு குடியுரிமை வழங்கியுள்ளது. 7 உகாண்டாவின் அதிபர் இடி அமீன் ஆப்பிரிக்காவின் கசாப்பு கடைக்காரர் என்று அழைக்கப்பட்டதன் காரணம் அவரது கொடூரமான ஆட்சியால் நாடே அழிவை சந்தித்தது. 1978ஆம் ஆண்டு உகாண்டாவின் அண்டை நாடான தான்சானியா மீது இவர் போர் தொடுத்தது இவருக்கு வினையாக முடிந்தது. 1979இல் தான்சானியா படைகள் தலைநகரை கைப்பற்றிய போது இடியமீன் லிபியாவுக்கு தப்பினார். பின்னர் அங்கிருந்து விமானம் மூலம் சவுதி அரேபியாவுக்கு சென்றார். பின் 2003ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவிலேயே மரணமடைந்தார். அங்கேயே அவரது உடலும் அடக்கம் செய்யப்பட்டது. 6 பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினாண்ட் மார்கோஸ் அவர்கள் அந்நாட்டை 20 ஆண்டுகளாக சர்வாதிகார ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் இவர் மீது ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல் புகார்கள் எழுந்து கொண்டே இருந்தது. 1986ஆம் ஆண்டு மக்கள் அதிகார புரட்சி என்ற பெயரில் நடைபெற்ற போராட்டத்தில் மில்லியன் கணக்கான பொதுமக்கள் வீதிக்கு வந்தனர். பின்பு அமெரிக்காவின் உதவியுடன் ஒரு இராணுவ ஹெலிகாப்டர் மூலம் தனது குடும்பத்துடன் ஹவாய் தீவுகளுக்கு தப்பினார். அவர் தப்பி செல்லும் போது கோடிக்கணக்கான பணம் மற்றும் நகைகளை கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. பிறகு 1989இல் அவர் ஹவாயிலேயே உயிரிழந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவரது உடல் மீண்டும் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. 5 பாகிஸ்தான் நாட்டின் பிரதமர் பெனாசிர் பூட்டோ அவர்கள் முஸ்லிம் நாட்டின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை கொண்டவர். ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் அப்போதைய அதிபர் முஷாரப்புடன் ஏற்பட்ட அரசியல் மோதல் காரணமாக அவர் பல நெருக்கடிகளுக்கு உள்ளானார். பின்பு 1999ஆம் ஆண்டு தான் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நாட்டை விட்டு வெளியேறி துபாய் மற்றும் லண்டனில் தஞ்சம் புகுந்தார். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்ட நிலையிலேயே வாழ்ந்தார். பின்னர் 2007இல் மீண்டும் பாகிஸ்தான் திரும்பிய சில வாரங்களிலேயே ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது தற்கொலைப்படை தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார். 4 பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவர்கள் 1999ஆம் ஆண்டு அப்போதைய இராணுவ தளபதி பர்வேஸ் முஷாரப்புடன் ஏற்பட்ட மோதலால் அந்நாட்டில் இராணுவ புரட்சி ஏற்பட்டு நவாஸ் ஷெரீப்பின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதில் அவருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. பிறகு சவுதி அரேபியா தலையிட்டு அவரின் ஆயுள் தண்டனையை நீக்கி 10 ஆண்டுகள் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று தீர்ப்பளிக்க வைத்து அவர் சவுதிக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கிருந்து லண்டன் சென்று பல ஆண்டுகள் லண்டனில் வசித்த அவர் சமீபத்தில் பாகிஸ்தான் திரும்பினார். தற்போது மீண்டும் அவரது கட்சி ஆட்சியில் இருந்தாலும்
அவர் பின்னணியில் இருந்து வழிநடத்தி மட்டுமே வருகிறார். 3. ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கானி ஆட்சியில் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறியதைத் தொடர்ந்து தாலிபான்கள் மின்னல் வேகத்தில் முன்னேறி தலைநகர் காபூலை சூழ்ந்தனர். பின்னர் 2021 தாலிபான்கள் காபூலுக்குள் நுழைந்த சில மணி நேரங்களில் தனது நெருங்கிய அதிகாரிகளுடன் 4 ஹெலிகாப்டர்களில் தஜிகிஸ்தான் வழியாக தப்பி சென்றார். தற்போது இவர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தஞ்சம் புகுந்துள்ளார். தான் தப்பி சென்றது இரத்த களரியை தவிர்க்கவே என்று அவர் இப்போதும் கூறிக்கொண்டு வருகிறார். 2. வங்கதேசம் பெண் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி காலத்தில் 1975 சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு வழங்கப்பட்ட 30% வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டிற்கு எதிராக மாணவர்கள் போராடினர். இது மக்கள் புரட்சியாக மாறி அவரது 15 ஆண்டுகால ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. 2024 போராட்டக்காரர்கள் பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட வெறும் 45 நிமிடங்களே இருந்தபோது ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் இந்தியாவுக்கு தப்பினார். தற்போது இந்தியாவில் ஒரு பாதுகாப்பான இடத்தில் தங்கியுள்ளார். வங்கதேசத்தில் அவர் மீது பல கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1. இலங்கையின் கொலைகார அதிபர் கோத்தபய ராஜபக்சே தனது முட்டாள்தனம், தவறான பொருளாதார கொள்கைகள் மற்றும் கடன் சுமையால் இலங்கையில் பெட்ரோல், உணவுப் பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. மக்கள் வீதிக்கு வந்து போராடி அதிபர் மாளிகையை ஆக்கிரமித்தனர். 2022 ஆண்டு ஜூலை மாதம் அந்நாட்டின் கடற்படை கப்பல் மூலம் தப்பி ஓடினார். பின்னர் ராணுவ விமானத்தில் மாலத்தீவு சென்று அங்கிருந்து சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்துக்கு சென்றார். சில மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் இலங்கை திரும்பி தற்போது இலங்கையின் கொழும்பில் பலத்த பாதுகாப்புடன் வசித்து வருகிறார். ஆனால் தீவிர அரசியலில் இருந்து விலகிவிட்டார். ஒரு தலைவரை அரியாசனத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பது மக்களுக்கு சேவை செய்வதற்குதானே தவிர மக்களை அதிகாரம் செய்து சித்திரவதை செய்வதற்கு அல்ல. இப்போது நீங்கள் பார்த்த 10 தலைவர்களின் கதைகளும் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான்: அதிகாரம் என்பது நிரந்தரமானது அல்ல. மக்களாட்சியில் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத போது அல்லது சர்வாதிகார போக்கை கையாளும் போது எவ்வளவு பெரிய பலம் பொருந்திய தலைவராக இருந்தாலும் ஒருநாள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் உருவாகிறது. இதில் சிலர் வெளிநாடுகளிலேயே தஞ்சம் புகுந்து உயிரிழந்தனர். சிலர் மீண்டும் தாயகம் திரும்பினர். இன்னும் சிலர் நீதிக்காக காத்திருக்கின்றனர். அரியாசனங்கள் மாறலாம், ஆனால் வரலாறு எப்போதுமே உண்மையை உரக்கச் சொல்லத் தவறுவதில்லை. சொந்த நாட்டு மக்களை ஏமாற்றும் பல தலைவர்கள் பல நாடுகளில் அகதிகளாக வாழும் இந்த நிலைமையையும் தற்போது இந்திய அரசியலில் இதுபோன்று விரட்டப்பட வேண்டிய தலைவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்ற கேள்விக்கும் உங்களின் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.